அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எபிசோட் 2. சரிதானே? ரைட். எபிசோட் 2 பார்க்கறதுக்கு முன்னுக்கு எபிசோட் 1 வந்து என்ன படிச்சுட்டோம்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கிறோம். லைட்டாக லாஸ்ட் கிளாஸ் வந்து மீட்டெல்லாம் பார்த்துக்கிறோம். சரிதானே? ரைட். நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது என்னன்னு சொன்னால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது இலக்க இலத்திரனியல். அதுல பார்த்தது வந்து எங்க சிலபஸ்ல உள்ளது இந்த லாஜிக் கேட்ஸ் அதாவது தர்க்கப்படலைகள். ரைட். இந்த தர்க்கப்படலைகளை வந்து நாம மெயினா 3 தர்க்கப்படலைகள் தான் லாஸ்ட் கிளாஸ் நாம பார்த்துருக்கோம். மெயினாக 3 தர்க்கப்படலைகள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 தர்க்கப்படலைகள் எழுதுவோம். முதலாவது பார்த்தா வந்து என்கேட், அப்புறம் ஓர் கேட், அதுக்கப்புறம் வந்து நாட் கேட். இது 3 தான் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். ரைட். இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல வந்து மெயினா வந்து இது 3 படிக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் குறியீடு. ரெண்டாவது எங்களுக்கு பூலியன் கோவை. மூணாவது தேவைன்னு சொன்னா சுற்று வரைபடம். நாலாவது வந்து ட்ரூத் டேபிள், உண்மை அட்டவணை. ரைட். ஓகே. இதை நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல உள்ள மீட்டர்ல வந்து திரும்ப கொஞ்சம் குயிக்கா பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு கேட்டுக்கு வந்து ஒவ்வொரு இந்த 4 விஷயம் இப்படி வருதுன்னு சொல்லி. ரைட். ஓகே. நான் 3 பிரிக்கிறேன். என்கேட், அடுத்து வந்து ஓர் கேட், அடுத்து வந்து நாட் கேட். ரைட். முதலாவது இவர குறியீடை பார்ப்போம். இது A, இது B, இது F. அதே மாதிரி இவர குறியீடு A, B, F. அதே மாதிரி இவர குறியீடு இது நான் x எடுத்தேன்னு சொன்னா இவர் வந்து x பார். x எடுத்தால் x பார். ரைட். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பூலியன் கோவை. பூலியன் கோவை வருவாரு f சமன் a டாட் b, a தர b. அடுத்தது f சமன் a சக b, a சக b. அடுத்தது இதுல வந்து x அதாவது அவுட்புட் வந்து நாங்க f அவுட்புட் f எடுத்தோம் சொன்னா அந்த f வந்து பூலியன் கோவையில x பார் x ஆ இருந்தா என்ன வரும்? x பார் வரும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ரைட். குறியீடு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பூலியன் கோவை பார்த்துட்டோம். அடுத்தது சுற்று வரைபடம் லைட்டா பார்த்துட்டோம். ரைட். சுற்று வரைபடம் இன்னொரு மின்விளக்கு காணப்படும். சாரி, ஒரு பேட்டரி. இது ஒரு மின்விளக்கு. இது சுவிட்ச் A, சுவிட்ச் B, ஆளி A, ஆளி B. ரைட். இது ஒரு மின்விளக்கு. சாரி, மின்குமிழ், ஒரு பேட்டரி E. இது வந்து F. அடுத்து இவருக்குள்ள சர்க்யூட் ஒரு பேட்டரி, இவர் மின்குமிழ், இது ஆளி A, ஆளி B. ரைட். அடுத்தது நாட் கேட்டுக்குள்ள வெற்றி கம்பி. இங்கதான் சுவிட்ச் இருக்கு. சுவிட்சை நான் எக்ஸ் போடுறேன். இது மின்குமிழ், இது எஸ். ஒளிரா. ரைட். 3. அடுத்து 3க்குள்ள உண்மை அட்டவணை. ட்ரூத் டேபிள் சொல்லுவோம். ரைட். A, B, F.
அப்ப முதலாவது 0 0, அடுத்தது 0 1, அதுக்கு ஒரு 1 0, அதுக்கு ஒரு 1 1. 0 0 பெருக்கினா 0, 0 1 பெருக்கினா 0, 1 0 பெருக்கினா 0, 1 1 பெருக்கினா 1. ரைட். அடுத்தது இவரு A B S ரெண்டே கூட்ட போறோம். 0 0 0 1 1 0 1 1 கூட்டினா 0 1 1 1. ரைட். அவருக்கு பார்ப்போம். இதுக்கு x, இது f equal to x bar, f equal to x bar. 0 1 வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே 0 1 1 0. லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல வந்து சம்மரி. ரைட். தேவைண்டா இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க. ரைட். நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பார்ப்போம். ரைட். இப்போ நான் பார்க்க போறோம், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து NAND கேட், அதே மாதிரி NOR கேட், NAND கேட் மற்றும் NOR கேட். இது எப்படி உருவாகுதுன்னு சொன்னா, இந்த N கேட்டும் இந்த NOT கேட்டும் சேர்ந்தால் வரக்கூடியது NAND கேட். அதே மாதிரி இந்த OR கேட்டும் இந்த NOT கேட்டும் சேர்ந்தால் வரது வந்து NOR கேட். சரிதானே? ரைட். இந்த மூணு குறியீடையும் பார்த்தீங்க. ஆகவே இவரோட சேர்க்க போறோம், அதே மாதிரி இவரோட சேர்க்க போறோம். சரிதானே? ரைட். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வந்து இந்த NAND கேட்னு சொல்லி என்ன சொல்லி பார்ப்போம். இந்த NAND கேட். ரைட். இந்த NAND கேட்னு சொல்றது என்ன சொன்னா, இந்த N கேட்டை இந்த NOT கேட்டோட சேர்க்க போறோம். ஆகவே not to end. அப்ப பாருங்க, இது வந்து நான் வரையிறது இப்போ வந்து N கேட், இது வந்து N கேட் A B ன்னு சொல்லி இன்புட் கொடுக்கிறேன். அதே மாதிரி இதோட நான் சேர்க்க போறேன் வந்து not கேட் சேர்க்க போறேன். சேர்த்த வரக்கூடியது A B, இதான் குறியீடு F. இவன் ரெண்டு பேரும் சேர்த்தா இந்த குறியீடு இப்படி வந்து, அப்ப இவர் தான் குறியீடு. ஆகவே NAND கேட்ட குறியீடு இவர் தான் குறியீடு. சரிதானே? ரைட். ஆகவே இதுக்கு உள்ள நாங்க வந்து பூலியன் கோவை பார்ப்போம். பூலியன் கோவை, இலகுவான பூலியன் கோவை. ஆகவே ரெண்டே கூட்டி வருது. அதாவது F7 A.B, F7 A.B சொல்றது இந்த N கேட்ட பூலியன் கோவை. சரிதானே? இதுக்கு முன்னாடி ஒரு not ஒன்னு போட்டிருக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி not ஒன்னு போட்டிருக்கும். ஆகவே என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த A.B வந்து அப்படியே பாராக மாறும். A.B வந்து பாராக மாறும். இந்த பார்னு சொல்றது மீனிங் என்னன்னு சொன்னா, இந்த A.B ல பெருக்க வந்து பூஜ்ஜியமாக இருந்தா இந்த பூஜ்ஜியத்துல பார் வந்து 1. இந்த A.B ல பெருக்கம் வந்து ஒன்றாக இருந்தா இந்த ஒன்றோட பார் வந்து 0. ஆகவே இந்த குறியீடு இந்த பூலியன் கோவை வந்து A.B அதுல பார். சரிதானே? ரைட். இவருக்குள்ள உண்மை அட்டவணையை பார்ப்போம். உண்மை அட்டவணை ட்ரூத் டேபிள். சரிதானே? ரைட். வலிமையான உண்மை அட்டவணை அடிப்போம். நாங்க கொஞ்சம் பெருசா அடிக்கிறேன். ரைட். இது வந்து A.B, இது வந்து A.B, இது வந்து A.B. அடுத்து வந்து A.B பார், A.B பார். இப்ப N கேட்டுக்குள்ள இந்த விஷயத்தை எழுதுவோம். ஃபர்ஸ்ட்க்கு 0 0, அதுக்கு ஒரு 0 1, அதுக்கு ஒரு 1 0, அதுக்கு ஒரு 1 1. இப்ப A.B ன்னு சொன்னா இந்த 0 0 பெருக்கவாறு. அப்ப பெருக்கினா 0, 0 1 பெருக்கினால் 0, 1 0 பெருக்கினால் 0, 1 1 பெருக்கினால் 1. இப்ப நாங்க அந்த A.B வந்து முழுவதின் பார் எடுக்க போறோம். அப்ப முழுவதின் பார் எடுக்கிற நேரம் பூஜ்ஜியத்தோட பார் வந்து 1, இந்த பூஜ்ஜியத்தோட பார் வந்து 1, இந்த பூஜ்ஜியத்தோட பார் வந்து 1, இந்த 1 பார் வந்து 0.
சரிதானே? ரைட். ஆகவே இவர் தான் என்னது உண்மை அட்டவணை. இதுக்கு வந்து சுற்று குறியீடு ஒன்று இருக்கு, அதை பார்க்க அவசியம் இல்லை. வேணா பார்க்கலாம். இவருடைய சுற்று குறியீடு, இவருடைய சுற்றையும் இவர் சுற்றையும் சேர்த்த சுற்று தான் இந்த என்கேட்டுக்குள்ள சுற்று. அப்ப நான் அதை வரைய அவசியம் உண்டு இல்லை. ரைட். எங்களை சிம்பிளா சொன்னேன். இவர் தான் குறியீடு. இவருக்கு நாங்க வேணும் சொன்னா 1 கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன். இப்ப 1 தர 0 என்ன பெருமானம் 0. ஆனா முன்னுக்கு என்ன போட்டிருக்கு, நொட் ஒன்று போட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன வரும், சும்மா பிரச்சனை வரும் என்ன. ரைட். இவருக்கு 0 கொடுக்குறேன், இவருக்கு 0 கொடுக்குறேன். 0 தர 0 என்ன வரும் 0. ஆனா முன்னுக்கு என்ன போட்டிருக்கு, நொட் ஒன்று போட்டிருக்கு. ஆகவே அது என்ன மாறும், இந்த 0 வந்து 1 மாறும். அடுத்தது இவருக்கு 0 கொடுக்குறேன், இவருக்கு 1 கொடுக்குறேன். 0 1. ஆகவே 0 தர 1 0. முன்னு நொட் போட்டிருக்கு. அப்ப அது என்ன வரும் 1 மாறும். ரைட். அதே மாதிரி ஏக்கு 1 பிக்கு 0 போடுறேன். ஏக்கு 1 பிக்கு 0 போடுறேன். ஆகவே 1 தர 0 0 பெருக்கினால், ஆனால் இங்க முன்னு நொட் ஒன்று இருக்கு. ஆகவே என்ன மாறாது 1 மாறும். அதே மாதிரி ஏக்கும் 1 பிக்கும் 1, ஏக்கும் 1 பிக்கும் 1, அதாவது ஏக்கும் 1 பிக்கும் 1 பெருக்கினா என்ன வரும் 1. ஏ பி பெருக்கினா 1 வரும். ஆனா முன்னுக்கு என்ன இருக்கு, நொட் ஒன்று இருக்கனால என்ன மாறிடும், அது வந்து 0 மாறிடும். சரிதானே? ஆகவே இந்த என்கேட் நிகர்மாறு தான் நேன் கேட். என்கேட் நிகர்மாறு தான் நேன் கேட். பெருக்கி வார பெருமானத்துக்கு பார், அதாவது நொட் போட்டால் அது என்ன மாறிடும் 0 மாறும், 1 மாறும், 1 இருந்தா 0 மாறும். சரிதானே? ரைட். இவர் தான் எங்களை சிம்பிளான நேன் கேட். ரைட். இப்ப எங்களை அடுத்த வருவோம், இந்த ஓவர் கேட்டையும் இந்த நொட் கேட்டையும் சேர்த்த, அதாவது நோர் கேட்டை பத்தி பார்ப்போம். சரிதானே? ரைட். இப்ப இதை வந்து தேவைண்டா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ரைட். இப்ப நான் பார்க்க போறது வந்து நோர் கேட். சரிதானே? நோர் கேட் சொல்ற என்ன சொன்னா, இந்த ஓ கேட்டையும் சக இந்த நொட் கேட்டையும் சேர்த்தது. இவர் ஏ, இவர் பி. எங்களுக்கு ஃபைனலா யாரு வருவாரு சொன்னா, ஃபைனலா யார் வருவாரு சொன்னா, இவர் ஏ, இவர் பி. முன்னுக்கு ஒரு ரவுண்ட் வரும். முன்னுக்கு ரவுண்ட் ஒன்று போட்டா அது நாங்கள் நொட்டுன்னு சொல்றோம். இவர் தான் எங்கட வந்து என்ன, இவர் தான் எங்கட குறியீடு. யார இந்த நோர் கேட்ட குறியீடு இவர் தான். அப்ப ஏபி கொடுத்த எங்களுக்கு என்ன வரும், கிடைக்கும். ரைட். இவருக்குள்ள பூலியன் கோவை நான் பார்ப்போம். இவருக்குள்ள பூலியன் கோவை. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஓர் கேட்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த ஏபியையும் கூட்டுறது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த என் கேட்னு சொல்றது ஏபியை பெருக்கிறது. இந்த ஓர் கேட்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஏபியையும் கூட்டுறது. ஆகவே இந்த நோர் கேட்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த ஏபியை கூட்டி பார் எடுக்கிறது. ரைட். அப்ப அவருக்குள்ள பூலியன் கோவையை பார்ப்போம். பூலியன் கோவை என்ன வரும், F7 ஓர் கேட்னு சொன்னா ஏபியையும் கூட்டுறது, ஏ சக பி. முன்னுக்கு நொட்டன் போட்டிருக்கனால, அதாவது இங்க ஒரு நொட் கேட் போட்டிருக்கனால இவருடைய பார். ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் மீன். அதாவது எங்களுக்கு 0 ஒரு விட வந்துச்சுன்னு சொன்னா, ஏ பி கூட்டுற நேரம் 0 ஒரு விட வந்துச்சுன்னு சொன்னா, அவருக்கு பார் எடுத்த வர விட வந்து 1. ஏபியை கூட்டுற நேரம் வந்து விட வந்து 1 இருந்தா, அவருக்கு பார் எடுத்த வர விட வந்து 0. சரிண்ணே? இப்ப நாம வந்து என்ன பார்ப்போம், உண்மை அட்டவணை. டேபிள். ரைட். சார்ட் அடிப்போம். இது ஏ, இது பி. ஆகவே ஏ சக பி, ஏ பி, ஏ சக பி. அதுக்கு போற ஏ சக பி பார், ஏ சக பி முழுது பார். ரைட். ஆகவே நான் வளமையான ஸ்டெப் எழுதுவோம்.
பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்புறம் பூஜ்ஜியம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தை கூட்டினா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை ஒன்றே கூட்டினால் ஒன்று ஒன்றே பூஜ்ஜியத்தை கூட்டினா ஒன்று ஒன்றே ஒன்றே கூட்டினாலும் ஒன்று தான் நான் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்தேன் ஒன்றே ஒன்றே கூட்டினாலும் ஒன்று தான் ரெண்டே அடியா கொண்டே ஒன்று ரைட் இப்ப ஏ சக பி இதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் பார் நொட்டன்னு போட்டு பாரா மாத்திருக்கேன் சோ இதுக்கு என்ன வரும்னு சொன்னா பூஜ்ஜியம் வந்து ஒன்றா மாறும் ஒன்று வந்து பூஜ்ஜியமா மாறும் இந்த ஒன்று பூஜ்ஜியமா மாறும் இந்த ஒன்று பூஜ்ஜியமா மாறும் இவர் தான் இவருக்குள்ள உண்மை அட்டம் ஃபைனலா நாங்க எக்ஸாம்ல கேள்வி எழுதி கேட்டா ஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி எஸ்ஏலோ கேள்வி கேட்டா எங்களுக்கு இந்த பாட் தேவையில்லை இந்த பாட் எங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏ சஹபி அப்புறம் ஏ சஹபி முழுக்க பார் போற உங்களுக்கு கேள்வி செய்ய நேரம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இலகுவாக அதனால நீங்க பெருசாக யோசிக்கிற அவசியம் மட்டும் இல்லை சரிதானே ரைட் நாங்க என் கேட் பார்த்தோம் ஓர் கேட் பார்த்தோம் அதே மாதிரி நாட் கேட் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த என் கேட்டையும் நாட் கேட்டையும் சேர்த்தது அதே மாதிரி இந்த ஓவர் கேட்டையும் நாட் கேட்டையும் சேர்த்தது ஸோ அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் எல்லாம் மைண்ட் வச்சுக்கோங்க ரைட் அதே மாதிரி இந்த பிக்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க நோட் சரிதானே ரைட் இப்போ அடுத்த கேட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னுக்கு எங்கள்கிட்ட நாங்கள் அடுத்த சின்ன ஒரு விஷயத்தை பார்த்து வருவோம் சரிதானே ரைட் அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் பூலியன் அச்சர கணிதம்னு சொல்லி ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு வருவோம் பூலியன் அச்சர கணிதம் பூலியன் அச்சர கணிதம் இந்த பூலியன் அச்சர கணிதம் சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தை கூட்டினா எங்களுக்கு கிடைக்கிற இடம் பூஜ்ஜியம் ரெண்டாவது பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கூட்டினால் எங்களுக்கு கிடைக்கிற இடம் ஒன்று மூணாவது தேவைண்டா ஒன்று சா பூச்சியம் போடலாம் ஒன்று சா பூச்சியமும் ஒன்று தானே வரும் அப்ப நான் போடல போடணும் அடுத்து வந்து ஒன்று சக ஒன்று கூட்டினால் ரெண்டு இல்லை சரியா ரெண்டை அடியாக கொண்ட எண் நீங்க சம்டைம் ஓலோல படிச்சிருக்கணும் அப்ப நான் அதெல்லாம் விளங்கப்படுத்த போறது இல்லை ரெண்டை அடியாக கொண்ட எண் அப்ப ஒன்றை கூட்டா வார விட வந்து ஒன்று பூஜ்ஜியம் வரும் நீங்க சம்டைம் படிச்சுன்னா ஞாபகம் ரெண்டு அடியாக கொண்டு இவர் அடி ரெண்டு இவரும் அடி ரெண்டு இவரை கூட்டின வார விட வந்து ஒன்று சவுண்டு வந்து ஒன்று பூஜ்ஜியம் இவரும் அடி ரெண்டுல விட வருவார் ஸோ அது தெரியாம நீங்க அதை போய் பார்த்துக்கோங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஆனா இந்த ஒன்று பூஜ்ஜியத்தை நாங்க போடுவோம் வந்து ஒன்றுன்னு தான் போடுவோம் எங்களோட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஆகவே ஒன்றை கூட்டம் என்ன விட வரும் ஒன்று தான் விட வரும் சரிதானே ரைட் இவரோட செட்டப் அடுத்தது நாலாவது வந்து நாலாவது பெருக்கலவா பூஜ்ஜியத்தையும் பெருக்கினா ஒன்று சாரி பூஜ்ஜியம் அஞ்சாவது பூஜ்ஜியம் தர ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தர பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் ஆறாவது ஒன்று தர ஒன்று வந்து ஒன்று இவரோட செட்டப் சரிதானே ரைட் இப்போ எங்கட அடுத்த ஸ்டெப்பு போவோம் அடுத்த ஸ்டெப் ரைட் ஏ சக ஏ இப்போ நான் ஃபுல்லா அச்சர கணிதத்தில் எழுத போறேன் ஃபுல்லாவே அச்சர கணிதத்தில் ஏ சக ஏ ஏன்றது ஒரு இன்புட் அதே மாதிரி இன்னொரு ஏன்றது இன்புட் பின்றது ஒரு இன்புட் ஏன்றது ஒரு இன்புட் இன்னொரு ஏன்றதும் ஒரு சேம் இன்புட் அப்ப ஏ சக ஏ அப்ப நீங்க நார்மலா ஓலோல படிச்ச அந்த அச்சரத்துல படிச்சிருப்பீங்க ஏ சகைன்றது 2n சொல்லி ஏ சகைன்னு சொல்றது வந்து 2n படிச்சிருக்கீங்க ஆனால் இந்த ஏ சகைன்றது வந்து 2a இல்ல ஏ சகை வந்து ஏ சகை வந்து இது வந்து பூலியன் அச்சர கணிதம் சரியா அதுக்கான மீனிங்கே பார்த்துருவோம் உதாரணத்துக்கு இந்த ஏன்றது ஒரு இன்புட் இன்னொரு இன்புட் அப்ப இந்த ஏக்கு வந்து நான் பூஜ்ஜியம் போடுறேன் பூஜ்ஜியம் அப்ப இந்த ஏம் என்னது சேம் பெருமானம் தானே பூஜ்ஜியம் அவை பூஜ்ஜியத்தை கூட்ட வர பெருமானம் என்னது பூஜ்ஜியம் அவை பூஜ்ஜியத்தை கூட்ட வர பெருமானம் பூஜ்ஜியம்
ஆகவே ரெண்டு பூஜ்ஜியம் இல்லை, ரெண்டு பூஜ்ஜியம் இல்ல பூஜ்ஜியம். ஆகவே ஏ சக ஏ வந்து ஏ, அதாவது பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியம். இதே மாதிரி ஏ சக ஏ சக ஏ சக ஏ சக ஏ சக எத்தனை போனாலும் ஃபைனலா கூட்ட வர பெருமானம் வந்து ஏ தான் இருக்கும். சரிதானே? ரைட். அதே மாதிரி இன்னொரு பெருமானம் போடும். ஏக்கு ஒன்று போட்டா இந்த ஏக்கு ஒன்று தான் போடணும். ஏ ஒன்று பி ஏயும் ஒன்று. அப்ப ஏ சக என்ன விட ஒன்னே ஒன்று கூட்டினா ஒன்று. நீங்க பார்த்தோம் ஒன்றே ஒன்றே கூட்ட என்ன விட வரும்? இந்த ஆளுக்கு ஒன்று. ரெண்டு இல்ல, ஒன்றே ஒன்று கூட்டினா ஒன்று. அப்ப ஏயும் ஏயும் கூட்டினா விட என்ன வருது? ஏ. ஆகவே இது ஒரு பூலியன் அச்சர கணிதம். ஏ சக ஏ வந்து ஏ. சரிதானே? ரைட். அடுத்து பார்ப்போம் ஏ சக பூஜ்ஜியம். ஏ சக பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் சக ஏ. இந்த ஏயோட பூஜ்ஜியத்தை கூட்டினா என்ன விட வரும்? அதுக்கு வர விட வந்து ஏ. அதுக்கு வர விட வந்து என்னது? ஏ. வேணும்டா அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏக்கு வந்து நீங்க ஒன்று போடணும். ஏக்கு ஒன்று போட்டா ஒன்று சக பூஜ்ஜியம் என்ன விட வரும்? ஒன்று. ஒன்று சக பூஜ்ஜியம் ஒன்று. இந்த ஐடியா. சரிதானே? ரைட். அதே மாதிரி ஏக்கு வந்து நீங்க போடுங்க. இன்னொரு உதாரணம் போடுறீங்கன்னா ஏக்கு பூஜ்ஜியம் போட்டா பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். ஆகவே ஏக்கு பூஜ்ஜியம் போட்டா பூஜ்ஜியம் விட வருது. ஏக்கு ஒன்று போட்டா ஒன்று விட வருது. ஆகவே ஏ சக பூஜ்ஜியம் வந்து ஏ. சரிதானே? ரைட். அடுத்த எக்ஸாம், அடுத்த இது போ. ஏ சக ஒன்று. இங்க சிக்கல். ஏ சக ஒன்று. அப்ப நீங்க ஓலோல படிக்கிறது வந்து ஏ சக ஒன்று பெருமானம் என்னன்னு கேட்டா ஏ சக ஒன்று அது ஏ சக ஒன்று தான். அதுக்கு வேற எங்களுக்கு என்ன செய்யணுமா? ஏழாது. ரைட். இப்ப நம்ம வந்து இந்த ஏ சக ஒன்று என்னன்னு சொல்லுவோம். ஏ சக ஒன்றோட பெருமானம் என்னன்னு சொன்னா ஒன்று. இதுதான் பூலியன் அச்சரகங்கள். இங்க எல்லாம் சிரிச்சிருப்பீங்க, இது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி ஏ சக ஒன்று. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏ சக ஒன்று வந்து என்னது? ஒன்று. எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ரைட். இந்த ஏக்கு வந்து நான் வந்து பூஜ்ஜியம் ஒரு பெருமானம் போடுறேன். எதுவுமே ஏ சமன் பூஜ்ஜியம் அணி. ஏ சமன் பூஜ்ஜியம் அணி என்ன விட வரும்? பூஜ்ஜியம் சக ஒன்று. என்ன பூஜ்ஜியம் சக ஒன்று பெருமானம் என்னது? ஒன்று. ஏ சமன் ஒன்று அணி. ஏ சமன் ஒன்று அணி. அப்ப ஏக்கு வந்து நான் ஒன்று போடுறேன். ஒன்று போட்டா என்ன வரும்? ஒன்று சக ஒன்று வந்து ஒன்று. அப்ப பூஜ்ஜியம் சக ஒன்று ஒன்று தான், ஒன்று சக ஒன்று ஒன்று தான். அப்ப ஏக்கு நீங்க பூஜ்ஜியம் போட்டாலும் ஏக்கு நீங்க ஒன்று போட்டாலும் எங்களுக்கு கிடைக்கிற விட என்னது? ஒன்று தான் கிடைக்கும். சரிதானே? அப்ப ஏக்கு ரெண்டு மூணெல்லாம் போடலுமா? ஏக்கு ரெண்டு ஏக்கு ரெண்டு ஏக்கு மூணு போடலுமா? அப்படி எல்லாம் டிஜிட்டல் ரூல்ஸ் இல்லை. பூஜ்ஜியம் அல்லது ஒன்று, அதாவது சுவிட்ச் ஒன் அல்லது சுவிட்ச் ஆஃப். இந்த ஒன்றுன்ற மீனிங் என்ன சொன்னா சுவிட்ச் ஒன்னா இருக்கலாம். இந்த பூஜ்ஜியோட மீனிங் என்ன சொன்னா சுவிட்ச் வந்து ஆஃபா இருக்கலாம். சரிதான்? சுவிட்ச் ஒன் சுவிட்ச் ஆஃப். இதுக்கு மேலதமாக 2 3 நம்பர்ஸ் இந்த டிஜிட்டல் ரெஃபரன்ஸ்ல இல்ல. அடி ரெண்டை கொண்ட எண்கள். ஆகவே இந்த ஏக்கு பூஜ்ஜியம் இல்லாட்டி ஒன்று தான் போடலாம். பூஜ்ஜியம் போட்டாலும் கூட்ட வர பெருமானம் ஒன்று தான், ஒன்று போட்டாலும் கூட்ட வர பெருமானம் வந்து ஒன்று தான். ஆகவே ஏ சக ஒன்று பெருமானம் எப்பயுமே ஒன்று தான், வேற விட வர சான்ஸே இல்லை. சரிதானே? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். ஏ டாட் ஏ, அதாவது ஏ தர ஏ டாட் ஏ. சரிதானே? ரைட். இன்னொரு விஷயம் பண்ணுறேன். ஓகே சார். ஏ டாட் ஏ. சாரி, இன்னொரு விஷயம். ஏ சக ஏ பார். இது நான் வரட்டு வந்துட்டேன். இது வந்து 4வது கப்பில. இது 1வது 2வது 3வது 4வது. ஏ சக ஏ பார். ஏ சக ஏ பார். ஏ சக ஏ பார் பெருமானம் என்னவா இருக்கும்? இது ஒரு சிறந்த கேள்வி. ரைட். ஏன்றதுன்னா ஏ பார்னு என்ன? முதல்ல அது விளங்கிடும், மறந்துடப்படாது. ஏ பார்னு விஷயம் முதல்ல பார்த்து வந்தோம். ஏண்டான ஏ பார்னு என்ன? ஏண்ட பெருமானம் வந்து பூஜ்ஜியமாக இருந்தா ஏ பார்ட பெருமானம் என்ன இருக்கும்? ஒன்றாக இருக்கும். ஏட பெருமானம் ஒன்றாக இருந்தா ஏ பார்ட பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கும். சோ ஏ சக ஏ பார்ட பெருமானம் வந்து எப்பயுமே ஒன்றாகத்தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி இப்ப நான் பார்ப்போம். சரியா? உதாரணமாக ஏ சமன் பூஜ்ஜியம் அணி. ஏ சமன் பூஜ்ஜியம் அணி. ஏக்கு நீங்க பூஜ்ஜியம் போட்டா பிரதிட்டு பார்ப்போம். என்ன பிரதிட்டோம்? ஏக்கு பூஜ்ஜியம். சரி. ஏ பாருக்கு ஏக்கு பூஜ்ஜியம் சொன்னா ஏ பாருக்கு என்ன பிரதிடணும்? ஒன்று பிரதிடணும். அதாவது இவர் நிகர் மாறும். ஏக்கு பூஜ்ஜியம் ஏ பாருக்கு ஒன்று. அப்ப பூஜ்ஜியம் ஒன்றே கூட என்ன வரும்? ஒன்று விட வரும். அடுத்தது ஏ சமன்
ஒன்று எணி ஏ சமன் ஒன்று எணி என்ன வரும் அதாவது ஏக்கு வந்து நாங்க ஒன்று போடுறோம் சக ஏக்கு ஒன்றுண்டா ஏ பாருக்கு பூஜ்ஜியம் ஒன்றே பூஜ்ஜியம் கூட்டினா அப்பையும் விட என்னது ஒன்று ஆகவே ஏக்கு பூஜ்ஜியம் போட்டாலும் ஃபைனல் விட ஒன்று தான் கிடைக்குது ஏக்கு ஒன்று போட்டாலும் ஃபைனல் விட ஒன்று தான் கிடைக்குது ஆகவே எப்பவுமே இந்த ஏயும் ஏ பாரையும் கூட்ட வர பெருமான் என்ன இருக்கும் ஒன்றாத்தான் ஓகே நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது கூட்டல் இவர் நாலும் ஒரு செட்டப் கூட்டலோடு சம்பந்தப்பட்டது அடுத்தது பெருக்கலோடு சம்பந்தப்பட்டது சரிதானே ரைட் ஏ டாட் ஏ இந்த ஏ டாட் ஏன்னு சொல்றது வந்து ஏ தர ஏ சேம் மீனிங் ஏ தர ஏ ரைட் இப்போ நம்ம பார்ப்போம் ஏ தர ஏ என்ன வரும்னு சொல்லி ரைட் இங்க ஏ பிளஸ் ஏ வந்து ஏ மாதிரி ஏ தர ஏயும் ஏ தான் தரும் ஏ தர ஏயும் ஏ தான் தரும் அதே மாதிரி ஏ தர ஏ தர ஏ தர ஏன்னு சொல்லி கண்டினியூவா போனாலும் அது என்னத்தை தரும் ஏ தான் தரும் சரிதானே ரைட் இப்போ நாம ஒரு உதாரணத்தோட பார்ப்போம் ஏக்கு வந்து ஏ சமன் நான் பூஜ்ஜியம் போடுறேன் ஏ சமன் பூஜ்ஜியம் போடுறேன் அப்ப என்ன வரும் பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்ப பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்ப பூஜ்ஜியம் போட்டா பூஜ்ஜியம் விட கிடைக்கும் அப்ப ஏ தரைய வந்து ஏ அடுத்தது ஏ அடுத்தது பூஜ்ஜியம் ஏ சமன் ஒன்று எணி ஏ சமன் ஒன்று எணி ஒன்று போட்டு பார்ப்போம் என்னது ஏக்கு ஒன்று தர இன்னொரு ஏக்கு ஒன்று ஈக்குவல் ஒன்று தர ஒன்று ஒன்று ஆகவே ஏக்கு ஒன்று போட்டா விட ஒன்று கிடைக்குது ஏக்கு பூஜ்ஜியம் போட்டா விட பூஜ்ஜியம் கிடைக்குது ஆகவே என்னது ஏ தரைன்னு சொல்றது ஏ தரும் இதே மாதிரி ஏ தர ஏ தர ஏ தர ஏன்னு சொன்னாலும் அதை சேம் ஏ தான் தரும் சரி இதெல்லாம் நான் ஏ இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு போறோம் பூலியன் கோவைகளை சுருக்குறது மிகப்பெரிய கோவைகள் வரும் அந்த கோவைகளை சுருக்கிறதுக்கு இலகுவான சில அச்சர கணிதத்தை தான் உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் ரைட் ஆகவே நான் போட்டோம் என்னது இந்த ஏ டாட் ஏ வந்து ஏ அடுத்தது வந்து ஏ தர பூஜ்ஜியம் ஏ தர பூஜ்ஜியம் ஆகவே ஏக்கு என்ன பெருமானம் போட்டாலும் சரி அந்த பூஜ்ஜியத்தோட பெருக்க வர பெருமானம் என்னது ஏ தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அது உங்களுக்கு பேசிக்காவே தெரியும் அடுத்தது வந்து ஏ தர ஒன்று ஏ தர ஒன்று அப்ப ஏயோட ஒன்றை பெருக்கினா என்ன வரணும் ஏ அதுவும் சிம்பிளான ஒரு அச்சர கணிதம் ஏ ஒரு ஒன்றை பெருக்கினா ஏ அடுத்தது ஃபைனலா வந்து ஏ பிளஸ் ஏ பார் மாதிரி நான் பண்ண போறேன் ஏ டாட் ஏ பார் ஏ டாட் ஏ பார் அப்ப இது ஏ டாட் ஏ பார் பெருமானம் என்ன இருக்கும் நீங்க திங்க் பண்ணுங்க என்ன இருக்கும் ஏ டாட் ஏ பார் விட 0 ஏ டாட் ஏ பார் விட வந்து 0 எப்படி வருதுன்னு பாப்போம் ரைட் நான் எடுக்கிறேன் ஏ சமன் பூஜ்ஜியம் எணி ஏ சமன் பூஜ்ஜியம் எணி ஏ சமன் பூஜ்ஜியம் எணி அப்ப ஏக்கு என்ன பூஜ்ஜியம் பிரதிடுறேன் தர ஏக்கு பூஜ்ஜியம் ஏ பாருக்கு என்ன பிரதிடணும் ஒன்று பிரதிடணும் ஏ பார் ஏட பார் அப்ப என்ன வரும் ஒன்று பெருகினையோட பூஜ்ஜியம் அதே மாதிரி ஏ சமன் ஒன்று எணி ஏ சமன் ஒன்று எணி ஏ சமன் ஒன்று எண்ணின்னு சொன்னா பிரதிடும் ஏக்கு என்ன பிரதிடணும் ஒன்று பிரதிடணும் தர ஏக்கு ஒன்று பிரதிட்டா ஏ பாருக்கு நிகர்மாறு பூஜ்ஜியம் அப்ப ஒன்று தர பூஜ்ஜியம் என்ன வரும் சேம் விட பூஜ்ஜியம் ஆகவே ஏ டாட் ஏ பார் எப்பயுமே பூஜ்ஜியம் அதாவது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க இந்த ஏக்கு பிரதிட்ட பெருமானம் பூஜ்ஜியம் அல்லது ஒன்று தான் பிரதிடலாம் இந்த பூஜ்ஜியம் அல்லது ஒன்று பெருமானத்துக்கு என்ன விட வருதுன்னு சொல்லி தான் பார்க்கணும் அப்ப எப்பவுமே ஏ டாட் ஏ பார் பெருமானம் என்னது பூஜ்ஜியமாக இருக்கும் சரிதானே ரைட் அதான் மறந்துடப்படாது ரைட் இந்த செட்டப் என்னது இப்ப பார்த்தா இந்த நாளுமே பெருக்கலோட சம்பந்தப்பட்டது இவர் கூட்டல் சம்பந்தப்பட்டது அப்ப இது கூட்டல் இது பெருக்கல் இது கூட்டல் இது பெருக்கல் ரைட் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு ரைட் இப்போ நாங்க பார்த்தது என்னது பூலியன் அச்சர கணிதம் ரைட் அடுத்தது இன்னொரு விஷயம் பார்ப்போம் பூலியன் விதிகள் அடுத்த இன்னொரு விஷயம் பார்ப்போம் நாங்க வந்து பூலியன் விதிகள் பூலியன் விதிகள் அழிக்கிறேன்னா பூலியன் விதிகள் இது ஒரு சிம்பிளான ஒரு விதி தான் முதலாவது ஏ
சக பி இப்படி இருந்தா ஏ சக பி இப்படி இருந்தா பி சக ஏன்னு சொல்லி எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஏ சக பி இருந்தா பி சக எழுதலாம், பிரச்சனை இல்லை. அதாவது ரெண்டையும் மூணையும், அதாவது சாரி, ஒன்று சா பூஜ்ஜியம் எங்களுக்கு என்ன பூஜ்ஜியம் சவுண்டுன்னு சொல்லி எழுதலாம், சிக்கல் இல்லை. ரெண்டாவது ஏ டாட் பி இப்படி இருந்தா எங்களுக்கு பி டாட் ஏ சொல்லி எழுதலாம். ஏ டாட் பி இருந்தா பி டாட் ஏ சொல்லி எழுதலாம். ரைட். அடுத்தது மூணாவது இன்னொரு உதாரணம். ஏ சக பி சக சி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏ கமா பி சொல்லி ரெண்டு ஆளிகள் இருக்கு, சுவிட்ச் இருக்கு. இதுல வந்து ஏக்கு மேலதிகமாக பி ஒரு ஆலியம் இருக்கு, சி ஒரு ஆலியம் இருக்கு. மூன்று ஆளிகள் மிச்சம் பெருசா குழப்பிக்கிறது. சீண்டா என்னன்னு சொல்லி, சீண்டது என்னது, மூன்று ஆளிகள். சரிதானே? ரைட். அப்ப நான் ஒரு ஏ சக என்னது பி சக சி. இதை வந்து என்ன எழுதலாம், இப்படி எழுதலாம். ஏ சக பி செப்பரேட்டா சி இப்படி எழுதுனா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஏன் இப்படி எழுதுன்னு சொல்லி இப்போ சண்டே உங்களுக்கு ஜோக்கா இருக்குன்னா, ஏன் இதெல்லாம் இப்படி எழுதுறோம்னு சொன்னா புறம் உங்களுக்கு கேட்ஸை வந்து வேற வேற வடிவங்களுக்கு மாத்தலாம், கேட்ஸை வந்து வேண்டிய மாதிரி செட் பண்ணலான்றது தான் உங்களுக்கு சொல்லித்தாரு. ரைட். இதை பொருள் உங்களுக்கு கிளியரா விளங்கும். ரைட். அடுத்து எங்களுக்கு என்ன எழுதலாம், நாலாவது ஏ டாட் பி டாட் சி செப்பரேட்டா இருக்கிறது எங்களுக்கு என்ன எழுதலாம், ஏ டாட் பி டாட் சி இப்படி எழுதுவோம். சரிதானே? ரைட். அடுத்து இன்னொன்று இருக்குது, அஞ்சாவது ஏ பி சக சி, ஏ பிராக்கெட் பி சக சி. இது எங்களுக்கு வளமையா ஒரு அச்சடிக்கிறதுல நான் எப்படி விரிச்சு எழுதுவோமோ அதே மாதிரி விரிச்சு எழுதலாம். ஏ பி சக ஏ சி இருக்கிறத ஏ சக பி ஏ சக சின்னு சொல்லி எழுதலாம். இப்ப இதை பாருங்க, இதை பாத்தீங்கன்னா உங்களோட வளமையான ஓ லெவல்ல இருக்கிற அச்சர கணிதத்துக்கு ஒரு முரணான ஒரு அச்சர கணிதம் தான் இங்க வந்துருக்கு. இதுதான் எங்கட வந்து பூலியன் அச்சர கணிதம். அதாவது எங்கிட்ட இந்த லாஜிக் கேஸ்ல வரக்கூடிய அச்சர கணிதம், தர்க்கப்படலைகள். எப்படி ஏ சக பிசி வந்து ஏ சக பி இன்டு ஏ சக சி எழுதலாம். இதே எங்கட வளமையான மற்ற அச்சரங்களை எழுதலுமா, எழுத இயலாது. ஆகவே இதை நம்ம எப்படி நிரூபணம் சொல்லி பார்க்கலாம். இதை நிரூபணத்தை நான் வந்து ரெண்டு பாட்டா பிரிச்சு செய்வோம். இவரை எங்களுக்கு சொல்லலாம் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட், இதே எங்களுக்கு சொல்லலாம் RHS ரைட் ஹேண்ட் சைட். இப்ப எனக்கு வேணும்னா மெட்சாக்கள் தெரியும், LHS வந்து RHS க்கு சமன்னு காட்டலாம், அப்படி இல்லைன்னா RHS வந்து LHS க்கு சமன்னு சொல்லி காட்டலாம். எங்களுக்கு இவரை வந்து இவருக்கு சமன்னு காட்டுறது விட ஈஸி, இவரை வந்து இவருக்கு சமன்னு சொல்லி காட்டுறது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இது இதுக்கு சமன்னு காட்டலாம், இது இதுக்கு சமன்னு சொல்லி காட்டுவோம். ஆனா நாங்க காட்டுவோம் இந்த RHS வந்து LHS க்கு சமன்னு காட்டுவோம். ரைட். RHS இந்த RHS சொல்றது என்னது, A சக B இன்டு A சக C. ரைட். இப்போ நாங்க வந்து என்ன செய்வோம் சொன்னா இந்த கோவை பெருக்கி எழுதுவோம். அப்ப A டாட் A சக A டாட் C சக, அடுத்தது B டாட் A சக B டாட் C. இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கோவை விரிச்சதுக்கு போறோம். இப்ப நாம பூலியன் அச்சர கணிதத்தை யூஸ் பண்ண போறோம். ரைட். வரும் போண்டா இந்த A டாட் A க்கு என்ன போடலாம், A டாட் A க்கு என்ன போடலாம், இந்த A டாட் A க்கு போடலாம் A. நான் படிச்சோம் இல்லையா, A தர A வந்து என்னது, A தர A தர A தர A, அதாவது A டாட் A டாட் A டாட் A அப்படின்னு சொல்லி கண்டினியூவா போனா அதுல பெருமானம் ஏன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? மறந்துருந்தா கொஞ்சம் முழு வீடியோ போய் பாருங்க. அப்ப இந்த A டாட் A பெருமானம் என்னது, A. சரியா? ரைட். இதை நாம வேண்டா A டாட் C B டாட் A. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த B டாட் A எங்களுக்கு எப்படி எழுதலாம், A டாட் B ன்னு எழுதலாம். அதுவும் என்னோட போலியே அச்சர எழுதலாம், A டாட் B பிளஸ் B டாட் C. இப்ப பாருங்க, இங்க A இருக்கு, இங்க AC இருக்கு, இங்க A இருக்கு, இங்க A டாட் C இருக்கு. ரெண்டு எதை போது எடுக்கலாம், A போது எடுக்கலாம். 1 plus C இவர் அப்படியே இருக்கட்டும், A dot B plus B dot C. அப்ப A
1 plus c பெருமானம் என்ன? மறந்திருந்தா முன்னுக்கு போயிட்டு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் என்னது உதாரணம் என்னது 1 plus ஏன்னு சொன்ன என்னது, அதாவது 1 plus x 1 plus x என்ன விட 1 1 plus x விட என்னது 1, அதாவது x க்கு 0 போட்டாலும் இங்க விட 1 தான் கிடைக்கும், x க்கு 1 போட்டாலும் இங்க 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 1 plus c பெருமானம், இந்த 1 plus c ன்றது இன்னொரு கேட், சாரி இன்னொரு இன்புட், இன்னொரு ஆலிவ். ஆகவே 1 plus c பெருமானம் 1. சரியா? இது வளமை அச்சரகத்துக்கு முரணானது. எப்படி c க்கு வந்து 0 போட்டாலும் இங்க 1 தான் கிடைக்கும், c க்கு 1 போட்டாலும் 1 தான் கிடைக்கும். ஆகவே எனக்கு இந்த இடத்துல 1 plus c க்கு என்ன போடலாம்? தர 1 னே போடலாம். சக a dot b plus b dot c. இப்போ இதுல பாத்தீங்கன்னா a தர வந்து என்னது வளமையான, இதுல வந்து a இங்கேயுமே இருக்கு இங்கேயுமே இருக்கு. சோ ரெண்டுல எதை பொது எடுக்கலாம்? a பொது எடுக்கலாம். அப்ப என்ன வரும்? a பொது எடுத்தா 1 plus b 1 plus b b dot c. 1 plus b னா என்ன பெருமானம்? ஏற்கனவே 1 plus c பெருமானம் 1 சொன்ன மாதிரி இந்த 1 plus b பெருமானம் என்னது 1. அதான் பூலியன் வச்சிருக்கீங்க. அப்ப என்ன வரும்? a dot 1 plus b. a dot 1 சொன்னது அது a. ஆகவே a plus bc. ஆகவே பாத்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கு? a plus bc சமனா வந்திருக்கு. இது என்னது? LHS. ஆகவே LHS. ஆகவே RHS சமனா இருக்கு, LHS சமனா இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த a plus bc வந்து a சக b a சக c சொல்லி எழுதலாம். இது ஏன்னு சொன்னா எங்களுக்கு புறவு வந்து எங்களுக்கு இந்த பெரிய ஒரு லாஜிக் தர்க்க பண்டைகள் கொடுத்தா அந்த பெரிய தர்க்க பண்டைகளை எப்படி சுருக்கி எடுக்கிறது, அந்த ஐடியாவுக்கு தான் எங்களுக்கு இந்த ஐடியாவை எங்களுக்கு தேவை. சண்டை இந்த இது மறந்துடலாம், நிறுவனம் மறந்துடலாம், மறந்தாலும் பரவாயில்ல, நீங்க குயிக்கா நிறுவி எடுத்துக்கோ. இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்த இவ்வளவு சிம்பிளா செஞ்சு காட்டினேன். நீங்க செய்ய போல குயிக்கா செஞ்சுக்கலாம், உங்களோட குயிக்கா ஸ்பீடா செஞ்சுக்கலாம். சரிண்ணா? ரைட், ஓகே. நாங்க அடுத்த உதாரணத்துக்கு போவோம். சரி, நாங்க அடுத்த உதாரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி டி மோர்கன்ஸ் தியரம் ஒரு சின்ன ஒரு தியரத்தை பார்த்தோம். டி மோர்கன்ஸ் தியரம். இந்த டி மோர்கன்ஸ் தியரம் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அந்த சின்ன ரெண்டு விஷயம், அந்த ரெண்டு தியரத்தை எழுதினால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தர்க்க பல்லைகளை சுருக்கி எடுக்கிறது ஈஸி. சரிதானே? ரைட். நாங்க பொறவு கேள்வி செய்வோம், அந்த கேள்வி செய்யல உங்களுக்கே விளங்கும் மிகப்பெரிய தர்க்க பல்லைகள் வரணும் அதை எப்படி சுருக்கி எடுக்கிறது அப்படி சொல்லி சிக்கல் உண்டு. ஸோ அந்த சுருக்கல்களை மேற்கொள்ள டி மோர்கன்ஸ் ஒரு தியரம் ஒன்று சொன்னார். ரைட். ஆகவே அந்த தியரம் நாங்கள் வந்து எழுதுவோம். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து டி மோர்கன்ஸ் தியரம். டி மோர்கன்ஸ் ரைட். என்ன சொன்னா a dot b முழுவதின் பார், a dot b முழுவதின் பார் இப்படி இருந்தா இந்த டொட் இருக்காது, நாம என்ன செய்யணும் சொன்னா பிரிச்சு சகவா மாத்தலாம். டொட்னு சொல்றது பெருக்கல், இந்த பெருக்கல் எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா சகவா மாத்தலாம். அப்ப a சக b டொட் என்ன செய்யணும்? பெருக்கலை சகவா மாத்தணும். பெருக்கலை பிரிக்கல மாத்தல, பெருக்கலை சகவா மாத்துறேன். ஆகவே இந்த முழுசா இருக்க பாரா வந்து இவருக்கு ஒரு பாராவும் இவருக்கு ஒரு பாரா கொடுக்கலாம். இன்னும் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, இந்த a டாட் b முழுவதின் பார a பார் டாட் b பார் இப்படி எழுதினால் பிழை. a டாட் b முழுவதின் பார a பார் டாட் b பார் எழுதினா பிழை. சரி, அப்படி எங்களுக்கு எழுத இயலாது. ஆகவே a டாட் b முழுவதின் பார a பார் சக b பார் சொல்லி பிரிச்சு எழுதிருக்கேன். இது வந்து டி மோர்கன்ஸ் தியரம் முதலாவது தியரம். ரைட். அடுத்த தியரம் சொன்னாரு சேம் இதே a சக b முழுவதின் பார், a சக b முழுவதில பார். இங்க சக இருக்கு, இந்த சக என்ன செய்ய போறாங்க? பிரிச்சு தனியா எழுத போறோம். அப்ப பிரிச்சது நேரம் டாட் போட்டது நம்மளுக்கு a டாட் b. ஆனா இங்க முழுவதின் பார் இருக்கு, இதை எப்படி எழுதலாம்? a பார் டாட் b பார். இங்க வந்து தரைய சகாவா மாத்திருக்கேன், இங்க சகாய வந்து தரையா மாத்திருக்கேன். சரி, இதுல நான் விளைக்கிற விஷயம் என்ன சொன்னா இந்த a சக b பார் இத வந்து எங்களுக்கு
இப்படி எழுதினால் பிழை, எழுத இயலாது. அதாவது நிறைய பேர் பிழை தான். ஏ சக பி முழுதின் வர்க்கத்தை நிறைய பேர் எழுதுறது ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சொல்லி. இது எப்படி பிழையோ அதே பேர் தான் இது எழுதுறது. சரிதானே? ரைட். அதாவது ஏ சக பி முழுது வர்க்கம் என்ன விட ஏ வர்க்கம் 2ab சக பி வர்க்கம். சரிதானே? ரைட். ஓகே, இதுதான் டீபோங்கல் செய்யணும். தேவையான இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். இப்போ நான் வந்து ஒவ்வொரு உதாரணமாக பார்த்து வருவோம். ரைட். இப்போ நான் செய்ய போற கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ செய்ய போற கேள்வி வந்து பின்வரும் பூலியன் கோவைகளுக்கு தர்க்க பண்டைகளை பயன்படுத்தி எளிய சுற்றுக்களை அமைத்து உண்மை அட்டவணையும் தருக. சரியா? பூலியன் இதுக்குள்ள என்ன செய்யணும்னாங்க, எளிய சுற்றுக்களை வரையணும், அதே மாதிரி உண்மை அட்டவணையும் குறிப்பிடணும். சரிதானே? ஒவ்வொரு உதாரணமா பார்த்து வருவோம். சரிதானே? படிச்சதுக்கு வந்து ஒவ்வொரு உதாரணமாக பார்த்துட்டு வருவோம். முதல் உதாரணம் ஏ. F சமன் A B சக C. F சமன் A B சக C. இந்த சேகிட்ட எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா, விருப்பம்னா சுருக்கி ஒரு விருப்பம்னா எங்களுக்கு சுருக்கி எடுக்கலாம், அப்படி இல்லைடா எங்களுக்கு சுருக்காம வச்சு செய்யவும் ஏ. ரைட். நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சுருக்கி எடுத்து புறம் வந்து சுருக்காம எடுத்து எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். F சமன் A bracket B சக C. இதை எழுதலாம் bracket நீக்கினா AB சக AC. F சமன் AB சக AC. ரைட். இப்போ இவருக்கு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, ஒரு தர்க்க படலைகளை வச்சு ஒரு சேகிட் ஒன்று வரைய போறோம். சரிண்ணே? இப்போ இதை எப்படி வரைய சொல்லி பார்ப்போம். நாங்க ஏபி சக ஏசி. ஆகவே ஏபின்றது ஒரு பார்ட், ஏசின்றது ஒரு பார்ட், ஏபின்றது ஒரு பார்ட், ஏசின்றது ஒரு பார்ட். அப்ப இவர் தனியா இருக்காரு, இவர் தனியா இருக்காரு. ரெண்டும் என்ன செய்யறாங்க, ரெண்டுமே கூட்டுப்படுறாங்கன்னா என்ன கேட், கூட்டுப்படுறாங்கன்னா ஒரு கேட், பெருக்கப்படுறாங்கன்னா என் கேட். ஆகவே இந்த ஏபின்ற பார்ட்டும் இந்த ஏசின்ற பார்ட் என்ன செய்யறாங்க, பெருக்கப்படுறாங்க. பெருக்கப்படுறதுனால அது என்ன கேட், ஓர் கேட். ஓர் கேட்டுக்கு என்ன குறியீடு, இந்த குறியீடு. இதான் ஒரு கேட்டு குறியீடு. என்ன நடந்திருக்கு, F சமன் AB சக AC. F சமன் AB சக AC. என்ன வரும், இந்த AB நான் இங்க போடுறேன், காமிச்சுக்கோங்க. AB இந்த AC தனியா கூட்டு பண்ற பாட்டை இங்க போறேன் AC. ஆகவே இந்த ஏபியும் இந்த ஏசியும் கூட்டுப்பட்டு தான் ஏபி சக ஏசி சொல்லி வந்திருக்கு. சரிதானே? இந்த ஏபியும் இந்த ஏசியும் இங்க இருந்து வந்திருக்கும். திங்க் பண்ணு எப்படி, இந்த A டாட் B இந்த A டாட் C, இந்த ஏயும் பியும் பெருக்கப்பட்டா இங்க ஏபி வந்திருக்கும், இந்த ஏயும் சியும் பெருக்கப்பட்டா இங்க ஏசி வந்திருக்கும். சோ ஏபி எப்படி வருது, ஏசி எப்படி வந்து சொல்லி பார்க்கலாம். இந்த ஏபி எப்படி பெருக்கப்பட்டிருக்கும், என் கேட்டால பெருக்கப்பட்டிருக்கும். இந்த ஏசி எப்படி பெருக்கப்பட்டிருக்கும், என் கேட்டால பெருக்கப்பட்டிருக்கும். ஆகவே நான் இங்க போடுறேன் என் கேட், நம்ம இங்கேயும் போடுறேன் என் கேட். இவர் ரெண்டு கேட், இவர் ரெண்டு கேட். ஆகவே இவருக்கு தனி ஒன்று வருவாரு ஏ, இப்படி வருவாரு ஏ, இவருக்கு பி. இந்த ஏயும் பியும் பெருக்கப்பட்டு ஏ டாட் பி வந்திருக்கு. அதே மாதிரி இங்க ஏயும் சி பெருக்கப்பட்டு ஏ டாட் சி வரும். அப்ப இங்க வருவாரு ஏ, இங்க வருவாரு சி. அப்ப ஏயும் சி பெருக்கப்பட்டு ஏ டாட் சி வந்து. அப்ப நாங்க வந்து இல்ல மொத்தம் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. 1 2 3 4 இருக்கு. ஆனா இங்க எத்தனை இருக்கு, ஏ பி சி, A1 B1 C1. அப்ப 3 இன்புட். ஆனா இங்க எத்தனை கம்பி இருக்கு, 4 கம்பி இருக்கு. ஆகவே 4 கம்பியை 3 கம்பியாக மாத்தணும். இதான் படம். 4 கம்பியை 3 கம்பியாக மாத்தணும். இப்படி மாத்த போறேன். இவர் ஏ,
இவர் பி, ஏ பி. திரும்ப இது என்னது, திரும்ப இது வந்து ஏ, திரும்ப இன்னொரு ஏன்னு போடுவேனா, அப்படி போடுறது இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்ய சொன்னா, இந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு இவர் டச் பண்ணாம இங்க வந்து இங்க போடுவார். சோ இவர் ஏண்டா இந்த லைன்ல வர அப்படி என்னது ஏ. அடுத்தது சி. சரிதானே, ரைட். இதுதான் இவருக்குள்ள என்னது தருக்கப்படலை. சரிதானே, ரைட். இப்ப இவருக்குள்ள உண்மை அட்டவணை நான் சொல்லி பார்ப்போம். இவருக்குள்ள உண்மை அட்டவணை. பார்ப்போம். ஏபி ஏபி, அப்புறம் வந்து ஏ டாட் பி, அப்புறம் ஏ டாட் சி. ஏபி தேவை, ஏ டாட் பி தேவை, ஏ டாட் சி தேவை. அதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டம் வந்து என்னது ஏ டாட் பி சக ஏ டாட் சி. ரைட். இந்த ஏபிக்கு நான் எப்படி பிரதிடுவோம், வளமையான பேட்டர்ன் தான். எப்படி 0 0, அதுக்கப்புறம் 0 1, அதுக்கப்புறம் 1 0, அதுக்கப்புறம் 1 1. இப்ப நாம ஏபி பெருக்கினா என்ன, சாரி சி நோண்டு வரும் இல்லையா, சி நோண்டு வரும். சரி, அப்ப நான் சி ஃபுல்லா இன்க்ளூட் பண்றேன். சி வரும். ரைட். எப்படி இருப்போது, ஏ பி சி, மூன்று உள்ளது ஏபிசி. அதுக்கப்புறம் ஏ டாட் பி, இவர் உண்டு, ஏ டாட் சி இவர் உண்டு, அப்புறம் வந்து ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி. சரிங்க, ஏ பி சி, ஏ டாட் பி இவரு, ஏ டாட் சி இவரு, ஆகவே ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி இவர். இப்பதான் ஃபைனலா வர அவுட்புட் எஸ். இப்போ நாங்க எப்படி இதை ஃபில் பண்றது பார்ப்போம். இப்போ சார்ட் ஃபில் பண்ண போறோம். உங்களுக்கு விளங்கிச்சு ஏபின்னு சொல்லி 2 இன்புட் வந்தா எப்படி இதை ஃபில் பண்றேன்னு சொல்லி. இப்போ வந்து ஏபிசின்னு சொல்லி 3 இன்புட் வந்திருக்கு. இந்த 3 இன்புட்டுக்கு நாங்க எப்படி ஃபில் பண்றோம்னு சொன்னாங்க. இப்போ பார்ப்போம். ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி போட போறேன்னு சொல்லி. அதாவது 2 இன்புட்டாக இருந்தா, ஏபியா இருந்தா 2 இன்புட்டா இருந்தா 1 2, 2 ஒராம் அடுக்கு, 2 ஒராம் அடுக்கு, சாரி 2 இரண்டாம் அடுக்கு, 2 இரண்டாம் அடுக்கு. இங்க 2 வரல, 2 இரண்டாம் அடுக்கு. ஏபிசின்னு 3 இன்புட் வந்தா, ஏபிசி ஏபிசின்னு 3 இன்புட் வந்தா 2 மூணாம் அடுக்கு. ஏழு ஒரு இன்புட் மட்டும் வந்தா 2 ஒராம் அடுக்கு. அப்ப 7 ஒரு இன்புட் மட்டும் வந்தா 2 ஒராம் அடுக்கு. ஏகமா பி 2 இன்புட் வந்தா 2 இரண்டாம் அடுக்கு. ஏகமா பி சி வந்தா 2 மூணாம் அடுக்கு. ஆகவே 2 ஒராம் அடுக்கு பெருமானம் 2, 2 இரண்டாம் அடுக்கு பெருமானம் 4, 2 மூணாம் அடுக்கு பெருமானம் 8. 2 4 8. ஆகவே நாங்க இந்த 2 உள்ளது பார்த்துட்டோம். நோட் கேட்டுக்கு வச்சுக்கணும். ஏபின்னு சொல்லி என் கேட் ஓர் கேட்டுக்கெல்லாம் வச்சுக்கணும். அதையும் பார்த்துட்டோம். சரி, 4. இப்போ வந்து ஏபிசின்னு சொல்லி 3 வந்திருக்கு. ஆகவே மொத்தம் எத்தனை வரணும், 8 வந்து இருக்கிற 8 வரணும். இந்த 8 எப்படி போற சொல்லி பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம போடணும் 0 0 0 0. எத்தனை 0 போட்டிருக்கேன், 4 0 போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னும் 4 ஒன்று போட போறேன். 1 1 1 1. அப்ப மொத்தம் 4 0 4 1. மொத்தம் எத்தனை, 8. அது பிக்கு போட போறேன். பிக்கு எப்படி போறேன் நல்லா பாத்துக்கோங்க. 0 0 1 1. திரும்ப 0 0 1 1. இப்ப 0 0 1 1 0 0 1 1. இப்ப சிக்கு போட போறேன். எப்படி போடுவேன், 0 1 0 1 0 1 0 1. விஷயம் நினைச்சா ஆகவே 4 0 4 1, 2 0 2 1 2 0 2 1.
அப்புறம் 0 1 0 1 0 1 0 1 0 1 மொத்தம் எத்தனை இன்புட் வந்திருக்கு இப்ப 8 இன்புட் வந்திருக்கு சரி ரைட் இப்போ நான் a b யும் பெருக்கும் எப்படி a b பெருக்கினா 0 தர 0 0 இங்க 0 தர 0 0 இங்க 0 தர 1 0 0 தர 0 தர 1 இங்க 0 1 தர 0 0 1 தர 0 0 1 தர 2 1 1 தர 2 1 தேவனா உங்களுக்கு விளங்குறதுக்கு இப்போதைக்கு அடிக்கிறேன் அடுத்தது a டாட் c யாரு இந்த a இந்த c யும் பெருக்கும் எப்படி 0 தர 0 0 0 தர 2 0 அப்புறம் மூணாவது 0 தர 0 0 0 தர 1 0 1 தர 0 0 1 தர 2 1 1 தர 0 0 1 தர 2 1 பேசிக் a b பெருக்கி அப்புறம் a c பெருக்கி இப்போ ரெண்டு என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டு 0 0 கூட்டினா 0 0 0 கூட்டினா 0 0 0 கூட்டினால் 0 0 0 கூட்டினால் 0 0 0 கூட்டினால் 0 பூஜ்ஜியத்தை ஒன்றே கூட்டினால் என்ன இடம் 1 பூஜ்ஜியத்தை ஒன்றே கூட்டினால் 1 ஒன்றே பூஜ்ஜியம் கூட்டினால் 1 ஒன்றே கூட்டினால் 1 சோ இது அவ்வளவுமே பூஜ்ஜியம் இது அவ்வளவுமே 1 இதன் இன்புட்டுக்கு 3 இன்புட் சரிதானே ரைட் அப்புறம் என்ன வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கோவையை வந்து சுருக்கி அதாவது சுருக்கின விரிச்சு எழுதி இப்படி வந்திருக்கு இவருக்குள்ள நான் என்ன வரைஞ்சிருக்கேன் அதாவது லாஜிக் கேட்டை வரைஞ்சிருக்கேன் அவருக்குள்ள உண்மை அட்டவணையை வரைஞ்சிருக்கேன் சரிதானே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ ரைட் இப்போ நான் வந்து விரிச்சு எழுதாட்டி எப்படி வரும் சொல்லி பார்ப்போம் விரிச்சு எழுதாட்டி சேக்கிட்ட மட்டும் வரையிறேன் உண்மை அட்டவணை நான் வரையல உண்மை அட்டவணை நீங்களே வரைஞ்சுக்கோங்க ரைட் f equal to a into b plus c சரிதானே ரைட் இப்போ நான் விரிச்சு எழுதல முதல் விரிச்சு எழுதுனே இப்போ வந்து விரிச்சு எழுதல ஆகவே a ன்றது ஒரு பார்ட் இந்த b plus c ஒரு பார்ட் அதாவது a dot b plus c a dot b plus c அப்ப a ன்றது ஒரு பார்ட் a dot b plus c ன்றது ஒரு பார்ட் ரைட் ஆகவே a தர b plus c ன்றது ஒரு பார்ட் அப்ப அந்த a ன்றது வந்து என்ன செய்யுது இந்த b plus c ஓட என்ன செய்யுது பெருக்கப்படுது a ன்றது b plus c ஓட பெருக்கப்படுது அப்ப a ன்றது ஒரு இன்புட் b plus c ன்றது இன்னொரு இன்புட் ஆகவே என்ன கேட் பெருக்கல் சொன்னா n கேட் கூட்டல் சொன்னால் OR கேட் ரைட் அப்ப பெருக்கல் நான் செய்யணும் ரிவர்ஸ்ல இருந்தா போய் வரணும் அப்பதான் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ரிவர்ஸ்ல இருந்து வந்தாங்க செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ரைட் இவரு a இது வந்து b plus c இந்த a யும் இந்த b plus c யும் பெருக்கப்பட்டு எனக்கு என்ன வருது a into b plus c a dot b plus c அப்ப a ன்றது வந்து b plus c ன்றது இன்னொன்று இப்ப a ன்றது தனியா ஒரு இன்புட் தானே அப்ப எங்க டைரக்டா a நேரா எழுதி விட்டுறலாம் a ஆனா b plus c ன்றது இன்னொரு இது b யும் c யும் கூட்டப்படுது அப்ப b யும் c கூட்டப்படுனா கூட்டலுக்கு என்னது OR கேட் கூட்டலுக்கு OR கேட் பெருக்கலுக்கு AND கேட் ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யணும்னா கூட்டல் என்ன கேட் b plus c வருது அதாவது b இங்க c இங்க கூட்டல் இந்த b c கூட்டப்பட்டு b plus c வருது ஆகவே இவர் b c முதல்ல நாங்க வரைஞ்சதை விட நல்லாவே ஈஸியாவே வந்துருக்கு சரிதானே ரைட் இவருக்கு நான் உண்மை அட்டவணை வரைஞ்சா எப்படி உண்மை அட்டவணை வரைஞ்சுமோ அதே மெத்தடுக்கு இதுக்கு உண்மை அட்டவணை வரைஞ்சா சரி சரிதானே ரைட் இப்போ நான் என்னோட கேள்வியில வந்து முதலாவது உதாரணத்தை பார்த்தேன் ரைட் அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா
ரெண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். சரி, ரெண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் 2. சரி, உதாரணம் 2 பி. உதாரணம் பி. கேள்வி என்ன சொன்னா f சமன் a b சக a டாட் b பார் முழுவதின் பார். a டாட் b சக a டாட் b பார் முழுவதின் பார். இன்னைக்கு இந்த இந்த எஃபர்ட் ஒரு அவுட்புட் பெருமானத்துக்கு எங்களுக்கு இது என்னது, எங்களுக்கு லொஜிகேட் வரையலும், லொஜிகேட் வரையலான்னு சொல்லி இல்லை. இருந்தாலும் இந்த 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 எஃப் இந்த இதை வந்து நாங்கள் சுருக்கி எடுக்க போகிறோம். சுருக்கி எடுத்தா சம்டைம் எங்களுக்கு இதை விட ஈஸியாக வரும். இப்போ இதுக்கு வரைகிறத விட எங்களுக்கு சம்டைம் என்ன செய்ய எங்களுக்கு ஈஸியாக வரையக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த இந்த பூலியன் கோவையை வந்து நாங்கள் சுருக்கி எடுக்க போகிறோம். பூலியன் அச்சரை கண்டுத்தையும் அதுக்கு மேலே லாஸ்ட்டாக படித்த எங்களை டிமோகன்ஸ் தியரத்தை வச்சு நாங்கள் இந்த கோவையை வந்து சுருக்கி எடுக்க போகிறோம். ரைட், எப்படி சுருக்கணும் சொல்லி பார்க்கலாம். சொல்லுனே, ஏ டாட் பி இதில் ஒன்றுமே செய்யலாது. ஏ டாட் பி ஏற்பார். இப்போ நாங்கள் அந்த ஏ டாட் பி பாரின் பார் இது நாங்கள் என்ன செய்ய நாங்கள் சுருக்க போகிறோம். ரைட், எப்படி சுருக்கணும் சொல்லி பார்க்கலாம். ரைட், டிமோகன் சொல்லி கொடுத்தது எப்படின்னு சொன்னா ஏ டாட் பி முழுவதின் பார்னு இருந்தா, ஏ டாட் பி முழுவதின் பார்னு இருந்தா அவர் சொன்னாரு இந்த இந்த பெருக்கலங்களுக்கு கூட்டலாக மாத்தலாம். பெருக்கலை கூட்டலாக மாத்தலாம் சொன்னா ஏ சக பி இப்படி மாத்தலாம். இந்த பார் என்ன சொன்னாங்க தனித்தனியாக கொடுக்கணும். அதே மாதிரி டிமோகன் சொன்னாரு இந்த ஏ சக பி முழுவதின் பார் இருந்தா இந்த கூட்டலாக பெருக்கலா மாத்த போறோம். ஆகவே ஏ டாட் பின்னு மாத்தலாம். இந்த ஃபுல் பாரை தனித்தனியா பாரா கொடுக்கணும். அந்த வேலையை நான் செய்ய போறேன். அதாவது இதுதான் இங்க இருக்கு. அது எப்படி செய்யணும் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. எப்படி ஏ டாட் பி முழுவதையும் பார், இங்க பார் இருக்கு, நான் எப்படி சொல்லிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன செய்யணும் சொன்னா இந்த பெருக்கலை நான் கூட்டலா மாத்த போறேன். இந்த பெருக்கலை நான் கூட்டலாக மாத்த போறேன். எப்படி மாத்த பார் ஏ பார் சக பி ஆல்ரெடி இங்க ஒரு பார் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி பார் ஒன்று இருக்குது. அப்ப அதை நீ கட்டாயம் போடணும். அதுக்கு மேல தெரியுமா இவரை நான் பிரிச்சதானே, இந்த பிரிச்சதுல பாரும் வரும். ஆனா அந்த பாரும் வரும். விளைஞ்சா? ஆகவே இது வளமே ஏ பார். இங்க பிக்கு ஆல்ரெடி ஒரு பார் ஒன்று இருக்குது. ஆகவே பி பார் பார். சரிண்ணே, ரைட், நான் சொல்றேன். ஏ டாட் பி எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. சக இந்த ஏ பாரை நான் அப்படியே போடுறேன். சரிண்ணே, இப்போ சக பி பார் பார், பி பார் பார்னா பி, பி பார் பார்னா பி, அதாவது பி பார் பார் இது வந்து பி. அதாவது பிக்கு வந்து பூஜ்ஜியம் போட்டா, பிக்கு பூஜ்ஜியம் போட்டா பி பார் என்னது, பி பார் வந்து 1. பிக்கு பூஜ்ஜியம் போட்டா பி பார் வந்து எவ்வளவு 1. அப்ப பி பார் பார் என்ன வரும் 0. சோ பி பூஜ்ஜியம் போட்டா பி பார் பார் வந்து 0. சோ பி வந்து பி. ரைட், அப்ப நான் பார்த்தா வந்து பி பி வந்து 0 எடுத்தோம்னு சொன்னா பி பார் எவ்வளவு 1. அப்ப பி பார் 0. ஆகவே பி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பி பார் பாருக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, இது வந்து உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், விலகி இருக்கும். ரைட், ஓகே, அழிச்சுனே பாருங்க. ஆகவே இங்க வந்து பி பார் பார் அது எது தரும், பி ஏ தரும். பி பார் பார் வந்து பி ஏ தரும். ரைட், அடுத்த ஸ்டெப் நான் ஈஸிக்காக வேண்டி ஏ டாட் பி சக இந்த பி வந்து இங்க போட்டு வைக்கிறேன். இதெல்லாம் தானே பிரச்சனை தானே. பி இந்த ஏ பார் வந்து செப்பரேட்டா அங்க இருக்கும். இப்ப நாங்க பார்ப்போம். இங்க ஏ டாட் பி, இங்க பி. யார பொது எடுக்கலாம், பி பொது எடுக்கலாம். பி பொது எடுத்தா என்ன வரும், ஏ சக 1, ஏ சக 1 சக ஏ பார். இந்த பார் அப்படி செப்பரேட்டா வருவார். இப்ப பாருங்க ஏ சக 1 நான் ஒரு சொல்லி கொடுத்தேன். ஏ சக 1 என்னது ஏ, சாரி ஏ சக 1 வந்து 1.
ஏ சவுண்ட் வந்து ஒன்று. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியரா விளங்கப்படுத்தேன். விலங்கலன்னா வீடியோ முன்னுக்கு போயிட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யும் விலங்கு. இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட்டை போயிட்டு பாருங்க விலங்கு. ஏ சவுண்ட் வந்து ஒன்று. ஏக்கு வந்து பூச்சியம் போட்டாலும் ஏக்கு ஒன்று போட்டாலும் ஃபைனலா கூட்டி வர பெருமானம் என்பது ஒன்று. ஆக போடலும் பி டாட் ஏ பிளஸ் ஏ பார். சரிதானே? எங்களுக்கு தேவை அந்த கோவை வந்து கொஞ்சம் அழகா ஒழுங்குபடுத்திக்கிறோம். எப்படி ஏ டாட் பி பிளஸ் ஏ பார். இல்லாட்டி ஏ பாரை முன்னுக்கு போட்டு எப்படி எழுதுவோம், சிக்கல் ஒன்று இல்லை. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இவருக்குள்ள எஃப் இந்த பெரிய கோவையை சுருக்கி சின்ன கோவையாக கொண்டு வந்திருக்கும். கொண்டு வந்து பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா பூலியன் அச்சர கணிதமும் அதே மாதிரி டி மோகன்ஸ் தியரம். இந்த இடத்துல நான் டி மோகன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணிருக்கேன். சரியா? இந்த இருக்க டி மோகன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணிருக்கேன். மற்ற இடங்கள்ல வந்து வளமையான பூலியன் அச்சர கணிதத்தை பாவிச்சிருக்கேன். சரிதானே? ரைட். இதை சுருக்கிறது செய்யும். இப்ப இவருக்குள்ள என்னத்தை வரைய போறேன்னு சொன்னா தர்க்க பல்லே வரைய போறேன். தர்க்க பல்லே வரைய போறேன். ரைட். தர்க்க பல்லே வரையறதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். இவரு ஒரு பார்ட், இவர் ஒரு பார்ட், இவர் ஒரு பார்ட், இவர் ஒரு பார்ட். இந்த ஏ டாட் பி வந்து இவரோட கூட்டுப்படு. ஆகவே இந்த பாட்டு இந்த பாட்டு என்ன செய்து கூட்டுப்படு. கூட்டுப்படுதுன்னு சொன்னால் ஓர் கேட். கூட்டுப்படுதுன்னா ஓர் கேட். ஆகவே ஓர் கேட்னா அதுக்குரிய இப்படி வரும். ஃபைனல் என்ன வரணும்? ஏ டாட் பி பிளஸ் ஏ பார் தான் விட வரணும். ஆகவே ஏ டாட் பி ஒரு சாப்டர் ஒரு பகுதி, ஏ பார் ஒரு பகுதி. அப்ப வரும் இங்க வரும் ஏ டாட் பி, இங்க வந்து ஏ பார். அப்ப ஏ டாட் பி வந்து ஏ பாரோட கூட்டுப்பட்டு ஏ டாட் பி சக ஏ பார்னு சொல்லி வருது. சரிதானே? ரைட். இப்ப நாங்க ஏ டாட் பி எங்க இருந்து வந்துரும். இந்த ஏ டாட் பின்றது ஏ டை பி டையும் பெருக்கம். இந்த ஏ டாட் பின்றது ஏ டை பி டையும் பெருக்கம். பெருக்கம் சொன்னா என்னது? என் கேட். கூட்டல் தான் ஓர் கேட், பெருக்கம் தான் என் கேட். ஆகவே இந்த இடத்துல ஒரு என் கேட் வந்துடும். சரிதானே? ரைட். எப்படி பெருக்கல்? ஏ இன்டு பி, ஏ இன்டு பி. அப்ப ஏ தர பி பெருக்கினா தான் ஏ டாட் பி வரும். இப்ப இந்த ஏ பார், இந்த ஏ பார், இந்த ஏ பார் இருக்கப்ப இந்த ஏன்றது ஒரு இன்புட், பின்றது ஒரு இன்புட். இப்ப எனக்கு இந்த ஏ பார் எங்க இருக்கு? ஏ பார் செப்பரேட்டா வந்துருக்கா? இல்ல, ஏ பார் எங்க இருக்கு? ஏல இருந்து வந்திருக்கும். ஏ பார் எங்க இருந்து இருக்கும்? ஏல இருந்து வந்திருக்கும். ஆகவே இன்னொரு ஏ பார்னு சொல்லி புதிய ஒரு லைன் அடிக்க கூடாது. ஏன்னா ஏபின்னு சொல்லி ரெண்டு இன்புட்டா இருக்கு. அவ இன்னொரு புதிய லைன் அடிக்கிறது கூடாது. ஆகவே நான் இதை என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி கொண்டாந்து இப்படி கனெக்ட் பண்ணி விடுறேன். ஆனா சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. இங்க ஏ இருக்கு, இங்க ஏ பார் தான் வரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? நான் இந்த இடத்துல ஒரு நாட் கேட்டை போட்டு, நாட் கேட் மட்டும். ஆகவே இந்த ஏ வந்து இங்க ஏ பாராக மாறும். அந்த மாறின ஏ பார் வந்து இவரோட கூட்டுப்பட்டு இந்த பெருமானத்தை கொடுக்கும். சரிதானே? ரைட். இவர் தான் என்ன தர்க்கப்படுது. ரைட். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்? உண்மை அட்டவணைக்கு போகிறேன். உண்மை அட்டவணைக்கு போகிறேன். ரெண்டு நாளைக்கு தேவைப்படாது. ஒன்று பூஜ்ஜியமா இருந்தா ஒன்று. அடுத்து ஏ பூஜ்ஜியமா இருந்தா ஏ பார் ஒன்று. அடுத்து ஒன்று, ஒன்றுக்கு ஏ பார் பெருமானம் பூஜ்ஜியம். அடுத்து ஒன்று, ஒன்றுக்கு ஏ பார் பெருமானம் பூஜ்ஜியம். இப்ப அடுத்து என்னது? ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டணும். கூட்டுங்க. பூஜ்ஜியத்தை ஒன்னே கூட்டினா ஒன்று, பூஜ்ஜியத்தை ஒன்றே கூட்டினா ஒன்று, பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டினா பூஜ்ஜியம், ஒன்னே பூஜ்ஜியத்தை கூட்டினா ஒன்று. சரிண்ணா? என்னது? இவங்க ரெண்டு பேரும் உண்டு, இங்க மட்டும் பூஜ்ஜியம், இங்க ஒன்று. சரிதான்? இப்ப இது என்ன கேட்? இதான் இதுக்குள்ள தடுக்கப்படல. ரைட். எங்களுக்கு தேவைன்னு சொன்னா இதுக்கு வரையும் மேலும், இதுக்கு வரைஞ்சு இதுக்கும் தற்கட்டணை வரையலும். ஃபைனலா வர அந்த விட இருக்கு இல்லையா? இந்த விட சமனா தான் வரணும். இங்க உள்ளுக்கு என்ன மாற்றம் நடந்தாலும் இந்த விட என்ன செய்யணும்? சமனா தான் வரணும். எக்ஸாம்ல கேள்வி கேட்கிற நேரம் சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர் சில கேள்வி கேட்டால்
ஏபிக்கு போறோம் டைரக்டா இவரை கொடுக்க இங்க வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக எடுத்தா நான் இங்க ஏ டாட் பி அப்புறம் ஏ பார் போட்டு ஃபைனல் விடையை போட்டுருக்கேன். எக்ஸாம்ல நீங்க ஏ பின்னு போட்டு டைரக்டா அந்த விடையை கொடுக்கவும் ஏதும் பிரச்சனையே இல்லை. சரிதானே? ரைட். ஆகவே நான் கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னுக்கு சில உதாரணங்கள் தானே. அந்த உதாரணங்கள் என்ன செஞ்சோம்னா வீட்டில் செஞ்சு பாருங்க. விளங்காதாக்கள் வந்து டெலிகிராம்ல டவுட் கேளுங்க. சரியா? டெலிகிராம் எங்க சேனல்ல டவுட் கேளுங்க. சரிண்ணே? ரைட். சில உதாரணங்கள் தானே. சரிண்ணே? ரைட். உதாரணத்தை வந்து சில டெலிகிராமில் போடுறேன். சரியா? நான் டெலிகிராமில் வந்து உதாரணங்களை போடுறேன். அந்த உதாரணங்களை செஞ்சுட்டு வாங்க. சரிண்ணே? ரைட். அப்போ அடுத்த கிளாஸில் சரிதானே? ரைட். அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் சில உதாரணங்களோட நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் ஃப்ளிப் ஃப்ளாப் சரியா எங்களோட சீக்வன்ஷியல் பகுதிக்கு போவோம் சார்.